ஹே கைஸ், எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டா இல்ல, கொஞ்ச நாளா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. அப்போ டாக்டர் எல்லாருமே கடவுள் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ போருன்னு ஒண்ணு வருது. எல்லா மிலிட்ரி, ஆர்மி மேன், சோல்ஜர்ஸ் வந்து கடவுள் அப்படின்ற இதுல இருந்து நம்ம பாக்குறோம். நம்மளுக்காக அவங்க உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ணி வெயில் மழை எதுவுமே பார்க்காம, சரியான சாப்பாடு இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம, அவங்க அப்பா அம்மாவை கூட பார்க்காம அவங்க லைஃபே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணின்னு என்னை தாண்டி என் மக்களை தொடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நம்ம நல்லா தூங்கணுன்றதுக்காக பகலா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ டாக்டர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் போனா நம்ம பே பண்ணாதான் அவங்க வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்லயும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து ரேர். ஆனா சம்பளம் மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் எந்த காசுமே வேணாம் அப்படின்ட்டு அவங்க உயிரையே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற, நமக்காக நம்ம நாட்டுக்காக உழைக்கிற ஒரே ஆள் சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர், என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்கதான். அவங்க இப்ப நமக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எந்த உயிருக்குமே யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ பாகிஸ்தானை நம்ம தாக்குறோம். இருந்தாலும் அங்கேயும் நிறைய பேர் நம்மள மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சில பேரால அவங்க மொத்த நாட்டையும் தாக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃபா முடியணும். எந்த ஒரு குழந்தைங்களும், எந்த ஒரு நல்லவங்களும் அழியாம கெட்டவங்களை மட்டும் அழிச்சிட்டு இந்த போர் நல்லா ஸ்மூத்தா முடியணுன்றதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய விஷயத்த வந்து வீடியோவா எடுத்து போடாதீங்க. ஏன்னா அதுவே வந்து நிறைய அவங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி இருக்கும். நிறைய நியூஸ் சேனல்ல இப்படி பண்றாங்களோ, அப்படி பண்றாங்களோ, இதை பண்ண போறாங்களோ, அப்படி பண்ண போறாங்களோ அப்படின்ட்டு அவங்களே நிறைய க்ளூ கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஏத்தி விடுற மாதிரி இருக்கு. அவ பண்ணாம இருந்தாலுமே இவங்களே பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஸ்மூத்தா முடியணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி முடியும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க ரியல் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாம இந்த பேனர் வச்சு பால் அபிஷேகம், பீர் அபிஷேகம் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்மி மேன் அப்படி தெரியும், இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேனர் வைங்க. எந்த அபிஷேகம் வேணாலும் பண்ணுங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது பண்றாங்க. ஸோ